பூனியோட ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியத்துல நடக்குதுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்திருக்காக, நாகார்ஜுனா வந்திருக்காக, அமீர் கானும் வந்திருக்காங்க. அப்படியே வாமா மின்னல் அப்படின்னு சொன்னாலும் ஆளுக்கானோம் யாரு? ஒரே ஒரு ஹீரோயின் பூஜா ஹெக்டே காணாம போயிட்டாங்க. என்ன நடந்திருக்கும்? என்னென்ன வீடியோல பார்க்கலாமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பூனி படத்தோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு ஈவினிங் நேரு ஸ்டேடியத்துல நடக்குது. சன் பிக்சர்ஸும் தங்களோட பங்குக்கு ஆரம்பத்துல அமெரிக்கா நேரு ஸ்டேடியோக்கு வந்த வீடியோவை லீக் பண்ணி விட்டுட்டாங்க. இப்படி இருக்கும்போது இன்னைக்கு நடக்கிற ஆடியோ லான்ச்சுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க, அந்த வீடியோஸ் எல்லாமே சன் பிக்சர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மோனிகா பாட்டுக்கு ஆட்டம் போட்டா பூஜா ஹெக்டே பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இருக்குதுன்னுட்டு எல்லா ஃபேன்ஸும் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நடந்தது என்ன? ஸ்ருதிஹாசன் ஆடியோ லான்ச்சுக்கு வரப்போற ஸ்டேஜ்ல இருக்கும்போது பூஜா ஹெக்டே வரலையா, ஸ்ருதிஹாசன் வர்றதால பூஜா வரலையா, இப்படி நிறைய கேள்வி ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்க. அனிருத் இசையில உருவான பூனி படத்தோட மோனிகா பாடல பூஜா ஹெக்டே மோனிகா பழிச்சு மாதிரி கதுப்பு கலர் ட்ரெஸ்ல வேற லெவல்ல எல்லா ஹீரோஸையும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கும் மஞ்சுமல் பாய்ஸ் நடிகர் சௌபின் சாகிரும் போட்ட டான்ஸும் இணையத்துல செம்ம வைரலா. கண்டிப்பா இந்த ஆடியோ லான்ச்ல பூஜா ஹெக்டே லைவ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னுட்டு எல்லா ஃபேன்ஸும் அடிச்சு பிடிச்சி டிக்கெட் வாங்கி கையில வச்சுக்கிட்டு இருந்தா கடைசியில பூஜா ஹெக்டே மிஸ்ஸிங்கு. அமீர் கான் ஃபர்ஸ்ட் ஆளா ஆஜராயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ருதிஹாசன், சௌபின் சாகிர், சத்யராஜ், நாகார்ஜுனா, லோகேஷ் கனகராஜ், உபேந்திரா, அனிருத் எல்லாருக்கும் வேலை. நம்ம சூப்பர் ஸ்டாரோட கேரவன் வரைக்கும் எல்லாருமே வந்தாச்சு. பூஜா ஹெக்டே கேரவன் வச்சு எந்த ஒரு வீடியோவுமே நமக்கு அப்டேட் பண்ணல. இன்னைக்கு ஷோல அவர் கலந்துக்க மாட்டாங்களா அப்படின்னு ரசிகர் எல்லாமே கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஜனநாயகத்தோட படத்தோட ஷூட்டிங்க அவங்க இன்னும் முடிக்கலையா, அவங்களோட போர்ஷன் பேலன்ஸ் இருக்கா. அதுவும் இல்லாம ராகவா லாரன்ஸோட காஞ்சனா 4ல ரொம்ப பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்கிறதால இந்த ஆடியோ லான்ச்ல அவங்க கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பூனியோட ஆடியோ லான்ச்சுக்கு அனிருத்தும் சூப்பர் ஸ்டாருமே இதுமானதா இருக்கும். அதுக்கே அரங்கம் அதிருந்தானே. 50 வருஷம் தமிழ் சினிமால உச்சக்கட்ட நடிகரா கொடிகட்டி பறக்கிற பாக்ஸ் ஆபீஸ் பாஷா இன்னைக்கு என்ன பேச போறாரு? அடுத்த 12 நாள்ல படம் ரிலீஸ் ஆக போகுது. ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் கட்டி இருக்கும் கண்டென்ட்டா இருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம். அமீர் கான் ரஜினிகாந்த பத்தி என்ன பேச போறாரு, ரஜினி அமீர் கானை பத்தி என்ன பேச போறாரு இப்படின்னு நிறைய பேர் இந்த ஆடியோ லான்ச்சுக்காக வெயிட்டிங். இல்ல இதெல்லாம் பூஜாவோட ஸ்ட்ராட்டஜியா இல்ல ப்ராஜெக்டோட லிமிட்டேஷனா? சோஷியல் மீடியால ஒன்னு சொல்றாங்க வேர் பூஜா கிளைமேக்ஸா இருக்குது இல்ல டூர்ஸ். உங்களோட ஒப்பீனியன் என்ன? பூஜா ஹெக்டே இந்த ஈவெண்ட்டுக்கு ஏன் வரல கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அடிக்க மறக்காதீங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஹார்ட் கிசு கிசுப்போட உங்களை மீட் பண்றேன். பாய் ஃப்ரம் கோல்டி பொண்ணு.